அலெக்ஸ் காலேஜ் லீவ் அப்படின்றதுனால அவருடைய வீட்டில் தனியாக இருக்கார். டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய டோர் பெல் ரிங் ஆகுது. யாரடா பெல்லை ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் மெதுவாக எழுந்து நடந்து போகிறாரு. டோருடைய அந்த நாப் இருக்கும் இல்லையா, அது வழியாக வெளியே பார்க்குறாரு. வெளியே யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வெளியே பார்த்தா வெளியே யாருமே இல்லை. ஆட்கள் வந்து போன சுவடும் இல்லை. என்னடா இது யாருமே இல்லை, யார் டோர் பெல்லை ரிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது கீழே ஒரு என்வலப் இருக்குங்க. அந்த என்வலப்பில் இட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. என்னடா இது நம்மளுக்காக ஒரு என்வலப், யார் நம்மளுடைய வீட்டு வாசலில் விட்டுட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அலெக்ஸ் அந்த என்வலப்பை எடுக்கிறாரு. என்வலப்பை டேர் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருந்ததுங்க. அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபை வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்த உடனே அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஃபோட்டோவில் இருந்தது அவருடைய தோழி ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவுக்கு என்னாச்சு, ஏன் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் அவ்வளோ பயந்தார்? பயங்கர டெரிஃபைங்கான ஒரு எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு எபிசோட் 14 டார்க் வெப் ஸ்டோரிஸ். இந்த ஒரு நிகழ்வை அலெக்ஸ் அப்படின்ற ஒரு நேயர் வந்து பார்த்திங்கன்னா ரெடிட் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆனால் இந்த 6 மாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய நரகம் மாதிரி வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் காலேஜ் போய்கிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ அலெக்ஸோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று அவருடைய தோழி ஸ்டெல்லா, இன்னொன்று அவருடைய ஃப்ரெண்ட் டேவிட். ஸோ அலெக்ஸ், டேவிட் அண்ட் ஸ்டெல்லா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்களாம், ஒன்றா ஹேங் அவுட் பண்ணுவாங்களாம். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜ்க்கு அப்புறம் பசங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. அப்படி தான் இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்தது. இப்படி போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அந்த தவறான முடிவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேணும்னே எடுக்கலை, ஆனால் ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஒரு நாள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் வந்து லீவ் இருந்திருக்குங்க. ஸோ காலேஜ் லீவுனாலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இப்படி தான் வந்து இவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் அன்னைக்கு ஸ்டெல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இல்லை, டேவிடும் ஊரில் இல்லை, அலெக்ஸ் மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவுக்கும் டேவிடுக்கும் வந்து கால் பண்ணியிருக்காருங்க. அவங்க வேறு இடத்துல இருந்து ஃபோனை எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் தனியாக இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கேட்கும்போது, சரி என்கிட்ட ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குது, வா நம்ம ஆன்லைனில் வந்து கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே வந்து 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்தில் 3 பேருக்கும் இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங் ஆகிட்டுருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் வந்து சொல்கிறாரு, டே என்னடா எப்போ பார்த்தாலும் கேம்ஸே விளையாடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப போரிங்காக இருக்குது, கேம்ஸை விட ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருந்தால் நல்லா இருக்குமே, ஏதாவது வீடியோ பார்க்குற மாதிரி, இல்லை ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு பயம் வர மாதிரியும் இருக்கணும், ஒரு பேய் படம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்கணுமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரூப் வீடியோ சேட் இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ சேட்டில் வந்து ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாருங்க. அந்த ஃபோட்டோவை 2 பேரும், அதாவது ஸ்டெல்லா அண்ட் அலெக்ஸ் 2 பேரும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு பெண்மணி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக உட்காந்துக்கிட்டு இல்லை, அந்த பெண்மணியுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அப்படியே ரத்தமெல்லாம் சுட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த ஃபோட்டோவில் பயங்கர கதறி துடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி
மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அலெக்ஸ் வந்து டேவிட் கிட்ட, டேய் என்னடா இது ஃபோட்டோ, என்னடா இப்படிலாம் அனுப்பிச்சிருக்க, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் டேவிட் சொல்கிறாரு, ஹே டார்க் வெப்குள்ளே நான் போனேன்டா, டார்க் வெப்குள்ளே நான் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் போனேன். அந்த வெப்சைட்ஸில் இந்த மாதிரி லைவாக ஒரு சில விஷயங்களை வந்து காட்டுவாங்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க, வீடியோஸும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் உண்மையாக பொய்யானலாம் எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் வீடியோஸ் பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பயங்கரமாக ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா நீ இது வந்து ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரியே தெரியல, உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் வந்து சொல்கிறாரு. ஆனால் இதே டைமில் ஸ்டெல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹே இந்த ஃபோட்டோவை பார்த்தா உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குடா, எனக்கு ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்குது, இதுக்கு மாதிரியெல்லாம் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணாத அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் மட்டும் இருக்கிற அந்த வீடியோ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4வதாக ஒரு ஐடி வந்து காட்டுது, யூசர் அன்னோன் அப்படின்னு வந்து காட்டுது. என்னடா இது புதுசாக யார் யூசர் அன்னோன் வந்திருக்காங்க, நம்ம 3 பேர் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து டேவிட் கிட்டையும் ஸ்டெல்லா கிட்டையும், நீங்கள் லேப்டாப் இல்லாமல் மொபைலில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நாங்கள் ஜாயின் பண்ணல, யார் இந்த யூசர் அன்னோன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த யூசர் அன்னோன் கிட்ட பேசுகிறாங்க, யார் நீங்கள், எப்படி எங்களுடைய வீடியோ இன்டர்ஃபேஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ வந்து வருதுங்க. அந்த ஃபோட்டோ என்னடா இது ஃபோட்டோ வருது, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்குது, அதாவது ஃபோட்டோவில் கிளிக் பண்ணால் அந்த லிங்க்குள்ளே டைரெக்டாக வந்து போகும், அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. என்னடா இது இந்த ஃபோட்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா டேவிட் எந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விட்டாரோ அதே ஃபோட்டோவை தான் அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தடவை அந்த ஃபோட்டோ கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்குமே இருக்குது. இப்போது டேவிட், அலெக்ஸ் அண்ட் ஸ்டெல்லா 3 பேருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, என்னது இந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கே, அந்த லிங்க்கில் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் இவங்களுடைய மனசுக்குள்ளே உண்டாகுது. இவங்க 3 பேரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. வீடியோவில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பெண்மணி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கைகளும் கால்களும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வெட்டி இருக்காங்க, அப்படியே ரத்தம்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில், ரொம்ப கொடூரமான நிலைமையில் அவங்க வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த டேவிடுக்கும் சரி அலெக்ஸுக்கும் சரி அவங்களால அந்த வீடியோவை பார்க்கவே முடியல, வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போய் வாமிட் எடுத்துகிட்டு திரும்பியும் வந்து பார்க்குறாங்க. திரும்பியும் வந்து பார்த்தா அந்த வீடியோ ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் அவுட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, சரி பரவாயில்ல, அந்த வீடியோ ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பியும் வந்து இவங்களுடைய வீடியோ கால் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. வீடியோ காலில் இப்போ 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க, அலெக்ஸ், டேவிட் அண்ட் ஸ்டெல்லா. 3 பேரும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும், அதாவது அலெக்ஸ் அண்ட் டேவிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் அந்த வீடியோவை என்னால் பார்க்கவே முடியலண்ணா, நான் அது வந்து ஃபோட்டோஷாப்னு நினச்சா ஆனால் உண்மையாலே நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேவிட் கிட்டே கேட்கும்போது டேவிடும் ரொம்ப பயந்துறாரு. டே என்னுடைய வாழ்க்கையிலே இது தானே முதல் தடவை இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தேன், நான் உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னலாம் எனக்கு தெரியலடா, நான் வந்து ஏதோ சும்மா விளையாடுறாங்க ஃபன்னுக்காக ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் டார்க் வெப்பில் உண்மையிலே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஸ்டெல்லா கிட்ட கேட்குறாங்க, ஏய் ஸ்டெல்லா நீ அந்த வீடியோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்பா எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுப்பா, அந்த லிங்க்கை ஏதோ நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல, நான் அந்த வீடியோவே பார்க்கல, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா வந்து சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் இவங்களுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க 3 பேர் இருக்கிற வீடியோ சேட்டில் இன்னொரு யூசர், அதே யூசர் தான், யூசர் அன்னோன் வந்து வராருங்க. இப்போது இவங்க 3 பேருக்கும் செம்ம கோவம் வருது. 3 பேரும் அந்த யூசர் அன்னோனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய பர்சனல் வீடியோ சேட்டுக்குள்ளே உன்னால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது, நீ எப்படி எங்களுடைய பர்சனல் வீடியோ சேட்டுக்குள்ளே வந்த, நீ ஏன் இந்த மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ், டேவிட் அண்ட் ஸ்டெல்லா 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் முதல் தடவையாக அந்த யூசர் அன்னோன் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டில் இருக்கார். மியூட்டை வந்து அன்மியூட் பண்ணுறாரு. அன்மியூட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவருடைய வாய்ஸ் கேட்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓகே இவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான், ஸோ சைக்கோ மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த யூசர் அன்னோன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா, அந்த தப்புக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்னா இது தப்புக்குண்டான தண்டனையெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி 3 பேரும் பயப்படுறாங்க. அப்புறம் திடீர்னு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா,
திரும்பவும் ஒரு ஃபோட்டோவை வந்து அனுப்புகிறாங்க. இந்த தடவை அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியோடைய கழுத்தை வெட்டி தனியாக ஒரு டேபிளில் வச்சுருக்காங்க. டேபிளில் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா டால் நம்பர் 20 அப்படின்னு எழுதியிருக்கான். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எல்லாருக்குமே கை கால்லாம் ஆட ஆரம்பிக்குது. ஐயோயோ, இதுக்கப்புறம் இந்த வீடியோ காலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ காலை ஆஃப் பண்ணுறதுக்கு, அதாவது அங்கே வீடியோ கால்லேருந்து வெளியே போகிறதுக்கு லீவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீடியோ காலை இவங்களால டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியல. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய லேப்டாப்புடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை, டோட்டலாக அந்த அன்னோன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. 3 பேரும் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டெல்லா வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க. ஸோ என்ன தான் இந்த 3 பேரும் அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான ஃபீலிங் இருந்தாலும் டேவிடும் ஸ்டெல்லாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் நார்மலைஸ் ஆகிடுறாங்க ஒரு வாரத்தில். ஆனால் அலெக்ஸை இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நினச்சும் கூட பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு பெண்மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. திடீர்னு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த ஃபோட்டோவோட ஞாபகங்கள் மட்டும் தான் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ அலெக்ஸ் தினம் தினம் பயந்து பயந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய வேலைக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. அந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேவிடும் சரி, அலெக்ஸும் சரி, ஸ்டெல்லாவும் சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி டோட்டலாக மறந்துடுறாங்க. மறந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது டேவிடுக்கு திடீர்னு ரேண்டமான ஒரு ஃபோன் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. டேவிட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆஃபீஸில் அடிக்கடி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கெல்லாம் எடுப்பாங்களா. அப்படி மீட்டிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு யூசர் அன்னோன் அப்படின்ற ஒரு ஐடி வந்து வருதுங்க. எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, யார் இந்த யூசர் அன்னோன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த யூசர் அன்னோன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருந்திருக்கான். டேவிடுக்கு மட்டும் லைட்டாக ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த யூசர் அன்னோன் நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கால் பண்ணும்போது ஒரு யூசர் அன்னோன் வந்தானே அவனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் அவருடைய மனசில் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அந்த டைமில் பண்ணோம், அதுக்கப்புறம் எதுவுமே டார்க் வெப்குள்ளே என்டர் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த யூசர் அன்னோன் என்னுடைய ஆஃபீஸுடைய மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி, சரி அவனாக இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லாவுக்கும் நடந்திருக்கு. அந்த டைமில் அலெக்ஸுமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அலெக்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 3 பேரும் இந்த நிகழ்வை பற்றி பேச ஆரம்பித்த உடனே தான் அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை திரும்பவும் அந்த யூசர் அன்னோன் அப்படின்ற ஒரு பர்சன், அந்த சைக்கோ இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு ஏதோ பிரச்சனையை க்ரியேட் பண்ண போகிறானோ அப்படின்னு லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அலெக்ஸுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அலெக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அவருடைய வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் வேலையும் ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க. சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. வீட்டில் தனியாக இருக்காருங்க. தனியாக இருந்துட்டு அவர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் தான் இவங்களுடைய வீட்டுடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. யாரா வீட்டுடைய டோர் பெல் ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் மெதுவாக எழுந்து நடந்து போயிருக்காரு. அந்த டோர் நாப் வழியாக வெளியே பார்க்குறாரு. வெளியே பார்த்தா யாருமே இல்லை. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் யாரும் இல்லை. என்னடா யாருமே இல்லை, யாராவது நம்மக்கிட்ட ப்ராங்க் பண்ணுறாங்களா, விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் வந்து அப்படியே கீழே பார்க்குறாருங்க. கீழே பார்த்தா ஒரு என்வலப் இருக்குது. என்னடா இது என்வலப் இருக்குது, நம்மளுடைய வீட்டு வாசலில் யாரா ஒரு என்வலப்பை விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லி மெதுவாக கீழே குனிஞ்சு அந்த ஒரு என்வலப் எடுக்கிறாரு. என்வலப் எடுத்து அந்த ஒரு என்வலப்பை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்த அலெக்ஸ் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஏன்னா ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, இவருடைய தோழி ஸ்டெல்லா தான் இருக்காங்க. ஸ்டெல்லா நார்மலான நிலையில் கிடையாதுங்க. ஸ்டெல்லாவுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. ஸ்டெல்லா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த ஃபோட்டோவில் பக்கத்தில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா டால் நம்பர் 21 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே அலெக்ஸுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸாக்டாக இந்த டால் நம்பர் 20க்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அலெக்ஸுக்கு தெரியும். இப்போ டால் நம்பர் 21 அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லாவுடைய ஃபோட்டோவில் எழுதியிருக்கிறத பார்த்த அலெக்ஸ் பயங்கரமாக பயப்படுறாரு. உடனடியாக போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாரு. போலீஸ்கிட்டையும் இந்த ஃபோட்டோவை சொல்கிறாரு, காட்டுறாரு. காட்டிட்டு
என்னென்ன மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து போலீஸ்க்கு எக்ஸ்பிளைனுமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்டெல்லா அவங்க வீட்டில் காணோம். அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவுடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆஃபீஸ்லேயும் ஸ்டெல்லா ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் ஸ்டெல்லா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவை தேடி நிறையா தேடுதல் வேட்டை வந்து நடக்குது. ஆனால் ஸ்டெல்லாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஓடி போகுதுங்க. 6 மாதம் கழித்து திரும்பவும் அலெக்ஸ் அண்ட் டேவிடோடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர் பெல் ரிங் ஆகுது. டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு என்வலப் கீழே இருக்குங்க. அந்த என்வலப்பை அலெக்ஸ் அண்ட் டேவிட் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. என்வலப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது அந்த என்வலப்புக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்லாவுடைய தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு டேபிள் மேலே வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. டால் நம்பர் 21 கம்ப்ளீட். மை நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் டால் நம்பர் 22 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அந்த டால் நம்பர் 22 அப்படின்னு சொல்லி பதறி போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த என்வலப்பை பார்க்கும்போது என்வலப்புக்குள்ளே இன்னொரு ஃபோட்டோவும் இருந்ததுங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் இன்னொரு பெண்மணி இதே மாதிரி கைகளும் கால்களும் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அலெக்ஸ் அண்ட் டேவிட் 2 பேரும் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. திரும்பவும் இவங்க வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி எப்படியாவது இந்த பொண்ணையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருக்காங்க. ஆனால் யார் இந்த பர்சன், ஏன் பெண்களை டார்கெட் பண்ணி இந்த பர்சன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்குமே எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாமல் எப்படி ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் 6 மாதங்களாக அலெக்ஸ் அண்ட் டேவிடோடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கையாக மாறிட்டு இருக்கு. அலெக்ஸ் வந்து ஒரு மென்டல் ட்ராமாலே போயிட்டுருக்காரு. ஆனால் டேவிடை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவேளை அன்றைக்கி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணாமல் இருந்திருந்தா, டார்க் வெப்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணாமல் இருந்திருந்தா என்னுடைய தோழி ஸ்டெல்லா இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விரக்தியிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு சில நேரத்தில் நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம். அப்படி அந்த விளையாட்டுத்தனமாக விஷயங்கள் பண்ணும்போது அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் தாங்க பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் விளைவுகள் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததாக இருக்கும். அப்படி தான் இந்த ஒரு ஸ்டோரியில் ஸ்டெல்லாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். டார்க் வெப்குள்ளே ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவ் ஸ்டோரியாக கொடுக்கணும். அதாவது சும்மா வந்துட்டு டார்க் வெப்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவல் தூண்டும். சரி, என்ன தான் இருக்குது போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த டார்க் வெப்குள்ளே இருக்கிற டேஞ்சரஸான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நிறையா மிருகங்கள் டார்க் வெப்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் தவறுதலாக டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு மிருகங்கள் கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் அடிக்கடி போடுங்கன்னு கேட்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். பட் என்னுடைய மென்டல் ஸ்டேட்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ க்ரூசமான வீடியோ நான் போடும்போது எனக்குமே மென்டலி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் இல்லையா? நம்மளும் கொஞ்சம் சாஃப்டான சென்சிட்டிவான பர்சன். என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சி மனசெல்லாம் கொஞ்சம் பதறுது. அதனால தான் கொஞ்சம் கேப் எடுத்து கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸாக உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சீரீஸும் கண்டினியூஸாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கும் நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மிக்க நன்றி. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது. ஸோ தயவுசெய்து லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய விருப்பமாக இருக்குது. இதே மாதிரி உங்களை அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.